எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்தியன் கவர்மெண்டோட போஸ்ட் ஆஃபீஸில் பல பேருக்கும் தெரியாமல் இருக்கிற ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பர்டிகுலர் டியூரேஷன் முடியும் போது 5000 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாவா வளருமா. இதே நீங்கள் 50,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சமாக வளர்ந்துருக்குமா. இதே நீங்கள் 50 லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 1 கோடியே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அஃபிஷியல் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டை நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க 500 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் என்னென்ன, இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது, இதை எல்லாத்த பத்தி தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ நான் சுஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க பப்ளிக் இன்ஃபர்மேஷனை மட்டும்தாங்க நான் இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் இதுதான். இன்னும் பல பேருக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரியாமல் தான் இருக்குது. இதுதான் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேம் கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை 1000 ரூபாயில இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான். மாதம் மாதம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு ஒன்று கிடையாது. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் நேஷனலைஸ்டு பேங்க்கில் கூட இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிற ஆப்ஷனை கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1988 லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 9 இயர்ஸ் 7 months, அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 115 months. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு 7.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை 18 வயசுக்கு மேலே இருக்கிற இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ஆர்ஐஸ் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரிங்க, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க்கில் போயிட்டு இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தென் ஆதார் கார்டு கொடுத்து உங்கள் கேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. செக், கேஷ் ஆர் டிடி வழியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இனிஷியலாக உங்கள் நேமில் இந்த கிசான் விகாஸ் பத்ரா இருக்குன்னா அதை நீங்கள் வேற ஒருத்தரோட பேருக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஆல்சோ இந்த கேவிபியை பிளெட்ஜ் பண்ணி உங்களால் லோன் கூட வாங்க முடியும். சரி, அவசரத்துக்கு விட்ரால் பண்ண முடியுமான்னு சிலர் கேட்பீங்க. எஸ், முடியும். 2 வருஷம் 6 மாதம் கழித்து நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் போட மாட்டாங்க. அண்ட் 115 months முடிவில் நீங்கள் 5000 ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 உங்களுக்கு வளர்ந்துருக்கும். இதே நீங்கள் 50,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா 1 லட்சமாக உங்களுக்கு ஆயிருக்கும். இதே நீங்கள் 5 லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சமாக உங்களுக்கு வளர்ந்துருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இந்த பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிகப்படுத்தவோ ஒரு கம்மிப்படுத்தவோ செய்வாங்க. சரி, இந்த ஸ்கீமில் மேக்ஸிமம் நீங்கள் 500 ரூபாயில இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 1.5 lakh வரை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட டென்யூரிட்டி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் விருப்பம் இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ். அதாவது 5 இயர்ஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். தென் இதை நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் நேஷனலைஸ்டு பேங்க்கில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் அவசர தேவைக்கு பர்டிகுலர் விட்ரால் அலோவ் பண்ணுறாங்க. பட் 5 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் 15 இயர்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ டோட்டல் அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது 9 லட்சம். இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 7,08,120 ரூபா. மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,08,120 ரூபாய். இதே நீங்கள் 20 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் 12 லட்சம்.
இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 14,52,088 ரூபாய் கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,52,088 ரூபாய். சரி, இதே நீங்கள் 25 வருஷம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் 15 லட்சம். இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 26,39,419 கிடைக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 41,39,419. ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸோட பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் விசாரித்து உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2 ஸ்கீமும் பல வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் ஒரு குறிப்பிட்ட பணம் வர மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸே அந்த ஸ்கீமை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இதில் மினிமம் நீங்கள் 1000 ரூபாயில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 1 லட்சம் வரை உங்களால் இதில் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 7.4% போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 months சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கு மந்த்லி வைஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அண்ட் இந்த ஸ்கீமை நீங்கள் நியர்பையில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 லட்சத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் நகை கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 4th ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம். உங்கள் வீட்டில் 10 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் இந்த சுகன்யா சம்பிரதி ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்கீமை பொறுத்தவரை வருஷத்துக்கு மினிமம் 250 ரூபாயில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் 1.5 லட்சம் வரை டெபாசிட்டும் பண்ண முடியும். இந்த ஸ்கீமோட டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இந்த ஸ்கீமுக்கு 8.2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் 10 வயசுக்கு கீழ் பெண் குழந்தைங்க இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் இந்த சுகன்யா சம்பிரதி ஸ்கீமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு 1 வயசு ஆகுது, நீங்கள் இந்த ஸ்கீமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த ஸ்கீமோட டென்யூர் பீரியட் எவ்வளோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 15 வருஷம். அப்போது 2040 பணத்தை எடுக்கலாமா அப்படின்னா பணத்தை எடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு 21 வயசு ஆனால் மட்டும்தான் பணத்தை எடுக்க முடியும். ஸோ அப்போ 21 வயசு முடிகிறப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 69 லட்சம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் 4 பெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் விசாரிச்சு தென் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.